அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தொகுதி உடன்பாட்டில் பெரும் இழுபறியை சந்தித்து வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி ஆகிய 3 தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் மதிமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. அதிமுக அணியில் கடைசியாக இணைந்த பாமக 7 நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்றுக் கொண்டு வேட்பாளர்களையும் அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3 தொகுதிகளையும் அதிமுகவுடன் தொகுதி உடன்பாட்டின் மூலம் பகிர்ந்து கொண்டது. இதற்கிடையில் மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் அதிமுக நிர்வாகிகள் தொகுதி உடன்பாடு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். பெரும் இழுபறிக்கு பின்பு அதிமுக மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 3 தொகுதிகளையும் மதிமுகவிற்கு 4 அல்லது 5 தொகுதிகளையும் கொடுக்க முன்வந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பதில் சிக்கல் நீடித்து வந்தது. இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் வரதராஜன் ஜெயலலிதாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அக்கட்சிக்கு 3 தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துகிறது.